எடுத்துகிட்டு போகிறாங்க வெளிநாட்டுக்கு. ஏன்னா அங்கே ப்ரைஸ் கூட அங்களோட விட. சுடு தண்ணிலாம் குளிக்கணும்னு சொன்னால் சவகிட்டர் தரலாம். நம்மட கையால் ஒன்றும் ஆகாமல் மற்றும்படி நாம் புரண்டி கொடுப்போம். 2 கல்லில் வச்சுட்டு ஏறி நில்லுங்க முடியாது. நான் இன்வெர்டர் வந்து 100 மீட்டர் ஓட்டப்பட்டி மாதிரி யூகேயோ கனடாவோ லண்டன்லோ எங்கே இருந்து ஓன் பண்ணி ஆஃப் பண்ணலாம். 175 கிலோ வெயிட் தாங்கும். வைஃபை விட்டுட்டு போனாலும் ஃபோனை விட்டுட்டு போகாத வருங்காலத்தில் எல்லாமே ஸ்மார்ட்டாக மாறும். 32 HD 43 ஃபுல் HD 50 இன்ச்சு 4K 62,990க்கு 3 வருஷம் வாரண்டியோட ஸ்மார்ட் டிவி கொடுக்குறோம். சாம்சங் ஃப்ரிட்ஜ் எல்லாத்துக்குமே 20 வருஷம் வாரண்டி தரும். இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தோம்னா சாம்சங் 5-in-1 கன்வெர்ட்டபிள் மாடல். 10.5 கிலோ வாஷிங் மிஷின் இதை துவச்சு காய வச்சு தரும். எங்கள்கிட்ட ஃபோனும் இருக்கு, டப்பும் இருக்கு. இந்த ஏசிக்கு 80,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் தராங்க. 2,50,000 ரூபாய் அடிச்ச ஏசியை 2 லட்சம் ரூபாய்க்கு தராங்க. காய் செல்லக்குட்டி நான் தான் கொள்ளுவா. இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்துறாங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும், அதாவது டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, லேப்டாப், ஃபோன் எல்லாமே ஒரே இடத்துல விற்கிற ஒரு ஸ்டோர் ரூமுக்கு தான் வந்துறாங்க. இந்த ஸ்டோர் ரூம்ல பேர் என்னன்னா சிங்ககிரி யாழ்ப்பாணம். இந்த சிங்ககிரி ஸ்டோர் ரூம் எங்கே இருக்குன்னா யாழ்ப்பாணத்தில் சத்திர சந்தியில இருந்து ஒரு 30 மீட்டர் தூரத்தில். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அன்னை நகா பூட் சிட்டிக்கு பக்கத்தில் இந்த ஸ்டோர் ரூம் இருக்குது. இந்த ஸ்டோர் ரூமுக்குள்ளே போய் என்ன மாதிரி ஆஃபர்ஸ்கள் எல்லாம் போகுது, என்ன விலையில் இருந்து நீங்கள் பொருட்கள் பெற்றுக்கொள்ளலாம் தான் வீடியோவோட பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். அன்னைக்கு அங்கே சிங்ககிரியின் கிராண்ட் ஓப்பனிங் வீடியோ போட்டுனாங்களே 19ஆம் தேதி நல்ல பிரமாண்டமாக நடந்தது. இப்போ அந்த வீடியோவுக்கு அடுத்த நாளே நாங்கள் இந்த வீடியோவை ஷூட் பண்ணுவோம்னு தான் பிளான். ஆனால் கஸ்டமர் சரியாக அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருக்குறாங்க. அதனால் எங்களால் ஷூட் பண்ணியெல்லாம் போட்டுது. இன்றைக்கு எப்படி என்ன டிஸ்கவுண்ட்டுகள்? அதே டிஸ்கவுண்ட் தானே? அதே டிஸ்கவுண்ட்டு எங்களுக்கு 19ஆம் தேதி ஆரம்பித்த டிஸ்கவுண்ட்டு இன்றைக்கு 31ஆம் தேதி மட்டும் இருக்கும். அதாவது இன்னும் ஒரு 2-3 நாள் தான் இருக்குது. அது மட்டும் இந்த டிஸ்கவுண்ட் போகும். அதுக்கு பிறகு ப்ரைஸ் மாறும். ப்ரைஸ் சின்னதாக மாறும். ஆனால் டிஸ்கவுண்ட் எப்போவுமே இருக்குது. டிஸ்கவுண்ட் எப்போவுமே நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய டிஸ்கவுண்ட் கொடுத்தே ஆகும். இன்றைக்கு எத்தனாம் தேதி? இன்றைக்கு 29ஆம் தேதி. என்ன விலையிலிருந்து என்ன விலை வரைக்கும் விலைக்கழிவு போகுது? எங்கள்கிட்ட 1000 ரூபாயிலிருந்து 1,33,000 ரூபாய் வரைக்கும் விலைக்கழிவு போய்கிட்டு இருக்கு. டிஸ்கவுண்ட் மாபெரும் டிஸ்கவுண்ட் எல்லாம் பெரிய டிஸ்கவுண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட பாருங்க, நீங்களே யோசிங்க, 1,33,000 மிகப்பெரிய ஒரு டிஸ்கவுண்ட். அது என்னதுக்கு கொடுக்குறீங்க? என்னென்னா ஓப்பனிங்கை முன்னிட்டு, அதாவது எங்களை எம்பெருமான் நல்லூராண்ட திருவிழாவை முன்னிட்டு தான் இந்த ஆஃபர் தொடங்கினது. அதோட இந்த ஷோரூம் ஓப்பனிங் அதுக்கெல்லாம் சேர்த்து ட்ரிபிளா கொடுத்து கொண்டு இருக்கோம். மிகப்பெரிய ஆஃபர் என்ன சொல்லுங்க. அப்போ நாங்கள் ஒரு பொருளாக பார்ப்போம். என்னென்ன இதுகள் இருக்கு எங்கள்கிட்ட? ஹோம் அப்ளையன்ஸ் ஃபுல்லாக, அதாவது வீட்டுக்கு தேவையான டிவியிலேருந்து, ஃப்ரிட்ஜிலேருந்து, ஏசியிலேருந்து, மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், ஃபோன், லேப்டாப். இப்போ புதுசாக எங்கள்கிட்ட போட்டும் வந்திருக்கு, அதாவது ஸ்டடி போட். அப்போ எல்லாமே இருக்கு. வீட்டுக்கு இந்த பொருளுக்கு அங்கே, அந்த பொருளுக்கு இங்கே, அப்படி ஒன்றுமே போத்தவில்லை. ஒரே இடத்துல எல்லாத்தையும் பெற்றுக்கணும். எல்லாத்தையும் பண்ணலாம். சரி, அப்போ ஃபர்ஸ்ட்டாக என்னென்ன கண்ணுக்கு கவரக்கூடிய மாதிரி எல்லாருமே சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் வரைக்கும் பார்க்குற ஒரு பொருள் டிவி. அந்த டிவி என்ன விலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? எத்தனை மாடல்கள் இருக்குது? எங்கள்கிட்ட 55,000 டிவி ஸ்டார்ட் ஆகுது. 32 இன்ச்சு 50,000. ஆனால் நாங்கள் போட்டிருக்கிறது ஃபுல்லாகவே ஸ்மார்ட். வருங்காலத்தில் எல்லாமே ஸ்மார்ட்டாக மாறும். அதுக்காண்டி நாம் அந்த டிவியை டிஸ்பிளே போடாமல் ஜனங்களுக்கு எது தேவைன்றதுக்காண்டி தான் நாங்கள் ஃபுல்லாகவே ஸ்மார்ட் டிவி தான் டிஸ்பிளே போட்டிருக்கோம். அப்போ இதில் இருக்கிற டிவியுமே ஸ்மார்ட் டிவி தான். ஓகே, ஸ்மார்ட் டிவி எவ்வளோத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஸ்மார்ட் டிவி பார்த்தீங்கன்னு சொன்னால் 62,990 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 63,000 ரூபாய்க்கு ஸ்மார்ட் டிவி வாங்கலாம். ஓகே, அப்போ நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் தானே. நார்மலாக வெளியில எல்லாம் 85 அப்படி 90 போகுது. ரைட். இந்த 63,000 ரூபாய் என்ன கம்பெனி? இது ஹைசன்ஸ் டிவி. ஹைசன்ஸ் வந்து சைனீஸில் வந்து நம்பர் 1 சைனீஸ். இப்போ நாம ரோட்ல வாங்குற டோய்ஸ் மாதிரியான சைனீஸ் இல்லை, எடுத்துக்கொண்டு போயிட்டு கையால் அமர்த்தினோன்னு உடைகிறதுக்கு. நம்பர் 1 சைனீஸ் வேர்ல்ட் வைஸ் இருக்கு இந்த. அப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல நல்ல கம்பெனிகளை தான் எடுத்து வச்சிருக்கோம். அப்போ லோக்கல் என்ற கேட்டகரிக்கு இடம் இல்லை. ஓகே, இப்போ இந்த டிவி இது இந்தியாவில் சாம்சங், அங்கே பேனசோனிக், ஜப்பான். அதை பற்றி சொல்ல தேவையில்லை. ஏன்னா நார்மலாக அந்த காலத்து ஆட்கள் எல்லாமே பேனசோனிக் தான். சொனிக்ன்றாலே நார்மலாக எல்லாருக்கும் தெரியும். இப்போ இது அவ்வளோத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து 74,990 இருந்து ஸ்மார்ட் டிவி. ஓகே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு 20,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். 20,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்களா? அப்போ நார்மலாக அடிக்க ப்ரைஸ் வந்து இந்த டிவி 94,990. இப்போ வந்து 74,990க்கு இந்த டிவியை அவங்க கொடுக்குறாங்க. எத்தனை வருஷம் வாரண்டி? டோட்டல் வாரண்டி 3 இயர்ஸ் கொடுக்குறோம். அதாவது இதை மென்ஷன் பண்ணி ஆகணும். என்னென்னு சொன்னால் ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல், இப்போ நாம் போல் பட்டு அடித்து உடைச்சு நம்மட கையால் ஒன்றும் ஆகாமல் மற்றும்படி நாம் வாரண்டி கொடுப்போம். மற்றபடி வாரண்டி கொடுப்பீங்க, ஃபிசிக்கலுக்கு இல்லை.
அப்ப அந்த டிவியா பழுதா போனா ஓகே, ஓகே. நாங்களா அடிச்சு உடைச்சா இல்லை ரைட். அப்படித்தானே நார்மலா எல்லாருமே கொடுக்குறவங்க. சில கஸ்டமர்ஸ் அப்படியும் வருவாங்க போலயா? அடிச்சு உடைச்சிட்டு வருவாங்க உரண்டியை செய்தான். அதான் அடிச்சு உடைச்சிட்டுமே வருவாங்க. அப்படி சில கஸ்டமர்ஸ் இருக்கிறாள் தான் அவங்க பாவம் உண்மையாவே. என்னடா நாம இன்சூரன்ஸ் செய்கிறீங்களே தானே, இன்சூரன்ஸ் செய்தா அடிச்சு உடைச்சாலும் நம்ம உரண்டி கொடுப்போம். அது நீங்க வீட்டுக்கு இன்சூரன்ஸ் செய்தா தான் அதுக்கு நீங்க கிளைம் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ரைட் ஓகேண்ணா. அப்ப நீங்க தெளிவா இப்பவே சொல்லிட்டீங்க. ரைட் ஓகே. இப்போ என்னென்ன இஞ்சில இருக்கு? இது வந்து 32ல இருந்து எங்கள்கிட்ட 85 மட்டும் இருக்கு. 85 இன்ச்சஸ். அப்ப மிக பிரம்மாண்டமான டிவி இங்கே இருக்கு. ரைட். அப்போ ஒரு கோளுக்கு மிகப்பெரிய தியேட்டருக்கு போகாம விடுறதுக்கு எங்கள்கிட்ட திங்ஸ் இருக்கு. ரைட் ஓகே. அப்ப இதுல இருக்கிறது எத்தனை இன்ச்? இது 50 இன்ச். 50 இன்ச். அப்ப இது கொஞ்சம் கணக்கு என்ன? இது வந்து எங்களோட HCL பிராண்ட், எங்களோட கம்பெனியான ஓன் ப்ராடக்ட். ஓகே. மற்றது இந்தியாவில் இருக்கிறது சாம்சங் வந்து எங்கே பார்த்தீங்கன்னாலும் பிக்சர் குவாலிட்டி அடிக்க முடியாதுண்ணே. இதில் நார்மலாக வீடியோவில் பார்க்கவே உங்களுக்கு வேறு லெவல் குவாலிட்டியாக இருக்கும். நேராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னு சொல்கிறேன், இந்த டிவியை வாங்கிட்டு தான் போவீங்க. சரி, சாம்சங் வந்து எவ்வளோத்துலேருந்து ஸ்டார்ட்? அதுவுமே அதே ப்ரைஸ் தான். ஏன்னா சொன்னீங்க ப்ரைஸ் 74,990 ஸ்மார்ட் டிவி கொடுக்குறோம். 43 இன்ச்சு கொடுக்குறோம். 34,990. 43. அதுக்கு 35,000 டிஸ்கவுண்ட் கழிச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். பாருங்க, இந்த டிவி வந்து 35,000 டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. சாம்சங் டிவி வந்து 1,34,990 இந்த 43 இன்ச் டிவியை வாங்க தராங்க. உண்மையாகவே ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுவும் ஸ்மார்ட் டிவி. கீழேயும் 50 இன்ச் இருக்குது. அது 4K. இது ஃபுல் HD. நீங்கள் மேலே பார்த்த 43 ஃபுல் HD, அதாவது 32 HD, 43 ஃபுல் HD, 50 இன்ச்சு 4K. அப்ப கை குவாலிட்டி ஓகே தாண்டி இல்ல தானே நார்மலா இப்ப என்ன டிவி எல்லாம் ஒன்றையில பாருங்க. 4K குவாலிட்டியில நீங்க உங்க வீட்டுல ஒரு என்னன்னு சொல்றோம், ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்கணும்னா இங்க வாங்க 60,000 டிஸ்கவுண்ட்ல பெற்றுக்கொள்ளலாம். இதுன்ற பிரைஸ் வந்து 2,39,990 மட்டும்தான். இதுக்கு லாஸ்ட் சீரீஸ் இதையும் பார்க்கணும். 50 ஜூன்றது இப்போ 2025க்கான சீரீஸ். ஓகே. பழைய சீரீஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்க மாட்டோம். அப்ப அப்டேட் ஆகிக்கொண்டு தான் இருப்போம். ரைட். அப்ப இதே கூட ட்ரெண்டிங்கா வந்தாலும் இதை வச்சுட்டு அதை தான் விற்போம். ரைட் ஓகேண்ணா. இப்போ நாங்கள் நார்மலா டிவி எல்லாமே பார்த்துட்டோம். நார்மலா பிரைஸ்கள் கொஞ்சம் குறைவா பாக்குறீங்கன்னா இந்த கம்பெனியை பார்க்கலாம். நீங்க குவாலிட்டி வைஸ் ஓகேன்னா நீங்க சோனியும் பார்க்கலாம். சோனி இல்லை, எங்கள்கிட்ட பேனாசோனிக்கும் சாம்சங்கையும் நீங்கள் பார்க்கலாம். நார்மலா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் நீங்கள் இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் எந்த டிவினாலுமே. ரைட், நாங்கள் டிவி பார்த்துட்டோம். இந்தியாவில் வந்து ஏசி எல்லாம் என்ன மாதிரி எவ்வளோத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா? 1,55,000 ஸ்டார்ட் ஆகுது. 1,50,50,000 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேண்ணா. அது என்ன மாதிரி? அது ஹைசன்ஸ் இருக்கு, நான் இன்வெர்டர். இன்வெர்டர்களோட ப்ரைஸ்கள் எல்லாமே ஃபுல்லாக நாங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கோம். கஸ்டமர் வந்து எங்களை கேட்டு மினக்கிடக்கூடாது, அவங்களே பார்த்து தெரிஞ்சு கொள்ளணுமெண்டு. இது 12,000 B2 சாம்சங்கிட்ட இன்வெர்டர் வைஃபை கனெக்ட் பண்ணக்கூடியது. அதாவது நீங்கள் யூகேல இருந்தாலும், இப்போ யூகேல இருக்கிறார்கள் இங்கே வந்து டிவிகள் எடுப்பினா ஏசி எடுக்கணும்னு வைங்களேன். சில பேர் சொல்லுவாங்க ஏசி போட்டால் தான் வேலை போட்டு விட்டால் தான் ஏசி பழுதாகாதான். அதை திருப்திப்படுத்துறதுக்காண்டி நீங்கள் வீட்டை பூட்டிட்டு ஆன் பண்ணிட்டு போங்க. உங்களோட ஃபோனில் வச்சு யூகேயோ கனடாவோ லண்டன்லோ எங்கே இருந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணலாம். யோசிக்க வேணுங்க. வெளிநாட்டில் இருந்தோன்னே இங்கே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணலாம். அப்போ அவங்களுக்கு அந்த பாவிச்ச திருப்தியும் இருக்கும். அவங்களுக்கு பழுதா போகாத ஒரு மனதை திருப்திப்படுத்த முடியாது. அதை திருப்திப்படுத்துறதுக்காண்டி தான் இந்த வைஃபை சிஸ்டம். வைஃபை சிஸ்டம் ஓகேண்ணா. அப்போ இதெல்லாம் எவ்வளோத்துலேருந்து ஸ்டார்ட்? இது கொஞ்சம் விலை கூட. சாம்சங் தானே 2,10,000 ஸ்டார்ட் ஆகுது. 9,000 B2 இன்வெர்டர் மாடல். 2,10 கிட்டத்தட்ட பாருங்க. இதுக்கு 80,000 டிஸ்கவுண்ட் தந்துருக்காங்க. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஹை லெவல் ஏசி வந்து 80,000 டிஸ்கவுண்ட் 2,09,000 கிட்டத்தட்ட 2,10,000 நீங்கள் எடுக்கலாம். ₹1 தான் குறைவு. 2,10,000 எடுக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஓகேனா நான் சொல்லுவேன். சாம்சங் உங்களுக்கு பாஸ் மூவிங் கொஞ்சம் அடிச்சு சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் என்ன கம்பெனி? இது ஹைசன்ஸ். அதே மாதிரி தான். அதே பிராண்ட் எல்லாம் நாங்கள் நல்ல பிராண்டை வச்சுக்க அப்படியே ஒரே பிராண்டாக வச்சிருப்போம். ஓகே, இது என்ன நம்பர் 1 ஜப்பான். இது பேனாசோனிக் கண்டாலே ஜப்பான் தானே. ஜப்பான் டெக்னாலஜியோட வந்த. இது என்ன பிரைஸ்? இது வந்து 2,54,990. அதாவது 18,000 B2. இதுவும் வைஃபை மாடல் தான். இப்போ நார்மலாக BTU கூட கொஞ்சம் கூட எங்களுக்கு BTU கூடும். ஓகே, அப்போ அந்த குளிர்தன்மை கூட இருக்கும். ஓகேண்ணா.
இப்போ நாங்கள் குறைச்சி எங்கே தேவையில்லை தேவையான மாதிரி எங்களை அடிக்கணக்கு பார்த்து எத்தனை ஆயிரம் பிடி வேணும்னு சொல்லி அதுக்கு தக்க மாதிரி கொடுப்போம். அப்போ நார்மலாக அந்த ரூம் அளவுக்கு கேட்ட மாதிரி நாங்களே கால்குலேட் பண்ணி சொல்லுவோம். இவ்வளவு 10க்கு 11 அடி என்ன நீங்கள் அதுக்கிட்ட மாதிரி கொடுப்போம். ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய ஹோல் அதளவுக்கு போட்டுருக்காங்க. இது கீழே இருக்கிறது பெரிய ஹோலுக்கு போடலாம் 24,000 பிடி. ஓகே ஓகே. அப்போ உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான சைஸ்லையும் இங்கே இருக்கு. ரைட் ஓகே. நாங்கள் டிவி பார்த்துட்டோம், ஏசி பார்த்துட்டோம், இந்தியாவில் என்னென்ன ஃபோனுகள் எல்லாமே நம்மளோட கையில் எப்போவுமே உலாவுற விட்டுட்டு வைஃபை விட்டுட்டு போனாலும் ஃபோனை விட்டுட்டு போகாத அதெல்லாம் இப்போ இருக்கிறோம். இல்லை இந்த டயலாகை பார்க்க அண்ணா கல்யாணம் நடந்துட்டு போல கல்யாணம் நடந்து கரகாலம் அதான் இந்த வசனம் வருது. ஃபோனை விட்டுட்டு போகிற ஆக்கள் இல்லை அதுக்காண்டி தான் ஃபோன் எப்போவுமே இதுன்னா இது வந்து S25+. ஓகே. லாஸ்ட்டாக வந்தது லாஸ்ட் மேஷன். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 4,14,990 போகிறது. இந்த மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னுக்கு வந்தீங்கன்னா 3,65,271 ரூபாய்க்கு தருவோம். கிட்டத்தட்டனா ஒரு 50,000 ரூபாய் கிட்ட டிஸ்கவுண்ட் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 50,000 டிஸ்கவுண்ட் போகுது. நார்மலாக எல்லா ஃபோனுகளுமே இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா சாம்சங் ஃபோன் தான் அவங்க விரும்பி வச்சிருக்கிறாங்க. மற்றது விவோ செய்கிறோம், ஓப்போ செய்கிறோம். ஓகே. அப்போ லோ ப்ரைஸில் இதெல்லாம் செய்கிறீங்க? லோ ப்ரைஸில் நாங்கள் விவோ, ஓப்போ செய்கிறோம். ரியல்மியும் செய்கிறோம். ரைட். அப்போ நார்மலாக வந்து இங்கே பெற்றுக்கொள்ளலாம். ஃபோனும் இருக்குது, டெப்பும் இருக்குது. அப்போ ஒரு படிப்பு சம்பந்த தேவைக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா டெப் வாங்குறது ஓகேண்ணே. ஏன்னா ஜூம் கிளாஸ்கள் எல்லாமே இப்போ ஃபோனில் தானே. இப்போ நாங்கள் படிப்புக்கு தான் அடுத்தது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கு தான் கம்பெனியாலேயே சொல்லியிருக்காங்க. இப்போ நாளைக்கு வார கிழமை எங்களுக்கு ஸ்டாக் வருது. ஸ்மார்ட் போர்ட், அதாவது கேரம் போர்ட் இல்லாத காலம் போய் இப்போ ஸ்மார்ட் போர்ட் காலம் வந்துட்டு படிப்பிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட சைஸ் இருக்குது. இதில் 65 இன்ச்சு, 75 இன்ச்சு, 86 இன்ச்சு. இதில் ப்ரைஸ் வேணுமென்றாலும் உங்களுக்கு தரலாம். இந்த ப்ரைஸுக்கு பெற்றுக்கொள்ளலாம். இதில் நாங்கள் அப்படியே ஃபியூச்சர்ஸ் அப்படியே ஃபைலாக பண்ணி வச்சுருக்கோம். கஸ்டமர் வந்து பார்த்து இப்போ என்ன சொல்கிறோம், வெளிநாட்டில் இருந்து நீங்கள் இதை பார்க்குறீங்க, உங்களோட சொந்தக்காரர் படிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், வைக்க ஏதாவது ஒன்று செய்யணும்னு யோசிச்சிங்கன்னா இந்த போர்டை வாங்கி கொடுக்கலாம். உங்களா இதுலயே எல்லாமே இருக்கு தானே? என்ன இதுல கூகுள் ஃபுல்லாவே இருக்கு, எக்ஸல் அது இது எல்லாம். இப்ப வந்து ஏஐ அந்த டெக்னாலஜிக்கு போட்டுது. அப்ப எல்லாமே பிள்ளைகள் படிக்கக்கூடிய மாதிரி இதுலயே இருக்கு தானே ஸ்மார்ட் போர்டு. ரைட் ஓகே. அடுத்த கிழமை வந்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் போர்ட் நாங்கள் டிஸ்பிளேக்கு வச்சிருப்போம். சரி, அதை வந்து நாங்கள் முடிஞ்சா ஒரு சின்ன கிளிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் கட்டாயம் தெரியப்படுத்துவோம். ஏன்னா நீங்கள் இல்லாமல் நாங்கள் இந்த இடத்துக்கு வரையில, அண்ணாக்கும் அப்படிதான், கஸ்டமர்ஸ் இல்லாமல் அண்ணாவும் இந்த இடத்துக்கு வரையில. ஏன்னா அப்போ முடிஞ்ச அளவு நீங்களோட நல்ல சப்போர்ட்டை தாங்க. எங்கென்ன வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட சொந்தக்காரருக்கும் சரி ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. எங்கென்ன சேனலுக்கு புதுசாக யாராவது வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் ஒன்று தாங்க. சரி, அடுத்ததாக நாங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வந்துட்டோம். ரைட். என்ன விலையிலேருந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டார்ட் ஆகும்? எங்கள்கிட்ட 42,990 மினி பார் இருக்கு. மினி பார் இது வந்து ரூம்ல வந்து யூஸ் பண்றது. குட்டி ரூம்ல இப்படி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு டீ ஃப்ரீசர் எல்லாம் வருது. நார்மலா யாராவது அந்த என்னன்னு சொல்றது மெடிக்கல் தேவைக்கு கூடுதலா பயன்படுத்துவாங்க. மெடிக்கல் தேவைக்கு யூஸ் பண்ணுவாங்க. இல்லையா அந்த வீடு வாடகை கொடுக்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த என்னன்னு சொல்றது பிரம்மாண்டமான ரூம்கள் எல்லாம் தேவைப்படுது. அதுகளுக்கு எல்லாம் இதுகள் வாங்குறவங்க அவங்களும் யாராவது பார்த்தா இதை வாங்குங்க. இது இந்த ப்ரைஸ் வந்து 42,990. சிலது வந்து எங்களுக்குமே தேவைப்படலாம். என்னென்னு சொல்கிறேன், நாங்களும் ஒரு சின்ன கணக்கான ரூம்கள் வாய்ப்பு தானே அந்த யூடியூப் இதுகளுக்காக. அப்போ இதுகள் எல்லாமே ஒரே இடத்துல இருந்தால் எங்களுக்கும் சுகம். நாங்களும் வாங்கலாம்ன்ற ஒரு பிளான்லாம் இருக்கிறோம், பார்ப்போம். அதோட எங்கள்கிட்ட இருக்கிற ஃப்ரிட்ஜ் வந்து எப்படின்னு பார்த்தா இன்வெர்டர் டைப் தான் ஃபுல்லாகவே வச்சுருக்கோம். கூடுதலாக நான் இன்வெர்டர் இருக்குது, ஆனால் இன்வெர்டர் டைப் தான் நாம் கூடுதலாக சேல்ஸ் பண்ணுறது. இன்வெர்டர் வந்தோன்னா என்ன கரண்ட் வந்து எப்படின்னா இன்வெர்டர் வந்து 5000 கிலோமீட்டர் ரன்னிங்கில் ஓடுற மாதிரி. 5000 கிலோமீட்டர் ரன்னிங்கில் ஓடுறவன் வந்து சிலவாக தான் ஓடுவான். அதே மாதிரி தான் கரண்ட்டும் குறைவாக இருக்கும். நான் இன்வெர்டர் வந்து 100 மீட்டர் ஓட்டப்பட்டி மாதிரி. கரண்டை இழுத்து எவ்வளவு பவர் இருக்கோ அவ்வளவுக்கு ஓடி கரண்டை உங்களுக்கு வேஸ்ட் பண்ணும். உங்களுக்கு கரண்டால செலவு கூட அதான் கிட்டத்தட்ட இதுல ஒரு 100 ரூபா பில் வந்தா அதுல ஒரு 300-400 பில் வரும். ரைட் ரைட். அப்ப எல்லாருமே இதைத்தானே விரும்புறோம். இன்வெர்டர் தான் நல்லது. ஏன்னா ஃப்ரிட்ஜ் வந்து எப்பவுமே ஒண்ணுல இருக்கிற சாமானே எப்பவுமே ஓடிக்கொண்டிருக்கிற சாமான். 24 மணி நேரமே ஒன்லான் இருக்கும். நோம்பல சிலாக்கள் அந்த இரவுல மட்டும் நிப்பாட்டி விடுவினோம். சில நாள்ல உள்ளுக்க ஒன்றும் வைக்க தேவையில்லை, அதனால நிப்பாட்டி வைப்பாங்க. இது எவ்வளவுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு நாங்கள் கொடுக்குறோம் 30,000 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்து 99,990 கொடுக்குறோம்.
99. அப்போ 1,00,000 ரூபாய்க்கு இதை நீங்க கொடுக்குறீங்க. டெலிவரி ஐலண்ட் வைஸ் ஃப்ரீயாக செய்வோம். ஃப்ரீ. ஐலண்ட் வைஸ். ரைட். அப்போ இலங்கையில இருந்து எங்க நீங்கள் ஆர்டர் பண்ணினாலும் ஃப்ரீயா டெலிவரியும் பண்ணுவாங்களா? அதான் முக்கியமான விஷயம். எல்லாத்துக்கும் போனா இல்ல எல்லாத்துக்கும் செய்வோம். எல்லாத்துக்கும். ரைட். எங்களுக்கு வந்து நாங்கள் டெலிவரியை வந்து ஈஸியாக சொல்கிறோம். என்னென்னா ஐலண்ட் வைஸ் ஃப்ரீன்னு சொன்னால் எங்களோட ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே 128 பிரான்ச்சஸ் இருக்குது. அதனால் நாம் இங்கே நீங்கள் பில் போட்டிங்கன்னு சொன்னால் நான் உடனே சொல்லுவேன், இந்த பிரான்ச்சில் கால் பண்ணி சொல்லுவோம், மச்சான் இந்த நம்பர் இந்த லொக்கேஷனுக்கு இன்னும் ஃப்ரிட்ஜ் அனுப்பிவிடும். நீங்கள் அவருக்கு கூட பேமெண்ட்டும் செய்ய தேவையில்லை. இப்போ நார்மலான டபுள் டோர் இருக்கு 90,000 ரூபாய்க்கு இருக்குது. இதுக்கு 18,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கழிச்சு 90,000 ரூபாய் கொடுப்போம். 90,000 ரூபா 990க்கு நாம் இதை டெலிவரி பண்ணத்தக்கனையாக இருக்குது. ஃப்ரீ தான். சொன்ன மாதிரி இலங்கை ஃபுல்லாகவே ஃப்ரீ தான் டெலிவரி. நார்மலாக இதெல்லாம் ஒரு 4-5 பிராண்ட் இருக்குண்ணே. ஹைசன்ஸ் இருக்குது, சாம்சங் இருக்குது, பேனசோனிக் இருக்குது. நீங்கள் டிவியில் என்ன பிராண்ட் எல்லாம் பார்த்தீங்களோ அதே பிராண்ட் அப்படியே நாங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுருக்கீங்க. நார்மலாக பாருங்க, இதோட நல்ல ஒரு லுக். இதில் வெளியில் பார்த்தாலே நல்ல ஒரு கலர் என்ன உள்ளுக்கே திறந்து பாருங்க. இல்லை போதியில் இடம் இருக்குண்ணே. கொஞ்சம் உயரம் கூட என்ன. உயரம் கூட. இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர்ட் கிளாஸ். அப்போ நார்மலாக தெரியுமே. இது டெம்பர்ட் கிளாஸ். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 175 கிலோ வெயிட் தாங்கும். 175 கிலோ வெயிட் தாங்கும். நீங்கள் இதை இதை நீங்கள் இப்படி 2 கல்லில் வச்சுட்டு ஏறி நில்லுங்க முடியாது. சுவர் உண்மை. இதை விட என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, இது இப்படி அடித்து காட்டக்கூடாது. இந்த ஃபோர்ஸுக்காண்டி சொல்கிறேன், நீங்கள் நம்பாதாண்டாக்கானே பாருங்களா முடியாது. ஆனால் இப்படி நீங்கள் ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா இது அடிக்கிறதுக்கு வந்த சாமானியில் தானே. அது சரியோ ட்ரை பண்ணிடாதீங்க. அப்போ ஓகே. இதில் 185 கிலோ 175 கிலோ வெயிட் தாங்கக்கூடிய ஒரு பெரிய ஆள் ஏறி நின்றாலே பெரிய ஆள். அப்போ எங்களுக்கு இது உடைய சந்தர்ப்பமே இல்லை. ஓகே. அப்போ அடிச்சு சொல்லுவோம். நாங்கள் அடிச்சும் காட்டிட்டீங்க. ரைட். ஓகே. என்ன நார்மலாக சாம்சங்ல இந்த ஃப்ரிட்ஜை பார்த்துட்டோம். 21,000 ரூபா டிஸ்கவுண்ட், 20 வருஷம் வாரண்டி போகுது. இதுன்ற ப்ரைஸ் பார்த்தோம்னா 1,64,990 ரூபா மட்டும்தான். நார்மலா ஜப்பான் குவாலிட்டியோட பேனசோனிக் 30,000 டிஸ்கவுண்ட் போகுது. இதுவுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இது கொஞ்சம் உயரம், கொஞ்சம் பெருசு. இது கெப்பாசிட்டி கூட. நாம டிஸ்பிளேல இருக்கிறத விற்கிறதுல இதை நாம விற்க மாட்டோம். இது அடுத்த வருஷம் வந்தாலும் இது இருக்கும். இது நாம எப்படி கொடுப்போம்னு சொன்னா அடுத்த வருஷம் இது போடுறதுல தானே இதை டிஸ்கவுண்ட் கழிச்சு கொடுப்போம். அப்படின்னா டிஸ்பிளேல கிடந்ததுன்னு சொல்லி டிஸ்பிளே கேட்டகரியில வச்சு உங்களுக்கு 40% 50% கிளியரன்ஸ் சேல் மாதிரி கொடுப்போம். அப்படிதான் டிசம்பர் மாசம் நீங்க வந்து பார்த்துட்டு போய் யோசிக்க கூடாது, இந்த ஃப்ரிட்ஜை பேக் பண்ணி போடுவாங்களோ, இந்த ஃப்ரிட்ஜை எனக்கு தந்துருவாங்களோ, அப்படி யோசிக்க வேணாம். உங்களுக்கு இந்த பேக் தான் நாங்கள் அனுப்புவோம். அப்போ எப்பவுமே புதுசுதான். ரைட். ஓகேண்ணா. இப்போ நார்மலா இதுல எல்லாமே பார்த்துட்டோம். இது வந்து சாம்சங் கன்வெர்ட்டபிள் மாடல்னு சொல்றது. இது அன்னைக்கு வந்து பார்த்தது. இது வந்து 5-in-1 சொல்றது. இந்த போட்டை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுல எழுதி இருப்பாங்க 5-in-1 கன்வெர்ட்டபிள் மாடல். இது வந்து டூயிங் கூலிங். அதாவது வந்து இந்த ஃப்ரிட்ஜில் இது டீஃப்ரிசர் தானே, டீஃப்ரிட்ஜ் தானே, இது ஃப்ரிட்ஜ். இது ரெண்டும் மிக்ஸ் இல்லை. இதை நிப்பாட்டிட்டு இதை யூஸ் பண்ணலாம், இதை நிப்பாட்டிட்டு இதை யூஸ் பண்ணலாம். இதை ஃப்ரிட்ஜா மாத்தலாம். ஆனா டீஃப்ரிசர் இது மட்டும்தான். மேலே இருக்கிறது டீஃப்ரிசர் மட்டும்தான். அதுக்கான பட்டன் இங்கே இருக்கு. இது 3 செகண்ட் நீங்க ஃப்ரெஷ் பண்ணி கொண்டு நின்றீங்கண்டா இதுல எழுதியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி கொண்டு நின்றீங்கண்டா நிப்பாட்டி போடலாம். இது 5-in-1 யூஸ் பண்ணலாம். 5-in-1 யூஸ் பண்ணலாம். இது பிரைஸ் என்ன போகுது? உண்மையாவே ஒரு நல்ல இதுக்கு 48,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் போகுது. உங்களுக்கு 2,97,990 2,97,990 இருந்து 2,49,990க்கு நாம கேஷ் பிரைஸுக்கு தருவோம். டெலிவரி ஃப்ரீ கேஷ் பிரைஸுக்கு தருவீங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்னன்னா இது யூஸ் பண்றாங்க எங்களுக்கு கரண்ட் இன்னுமே மிச்சம். ஏன்டா இதை நிப்பாட்டி போட்டு அதை பாதிக்கலாம், நிப்பாட்டி போட்டு இதையும் பாதிக்கலாம். அது கரண்ட் சேவ் ஆகிறதுக்கு தான் அவங்க மெயினாவே அதை கண்டுபிடிச்சது கரண்டுக்காண்டி. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் திங்ஸ் தான் இருக்குன்னு சொன்னா, கொஞ்சம் வெஜிடபிள் தான் இருக்குன்னு சொன்னா, ஒரு வெஜிடபிளுக்காண்டி இவ்வளவு கேஸையும் இவ்வளவு கரண்டையும் வேஸ்ட் பண்ண வேண்டியது. அதை நீங்க மேல தூக்கி போயிட்டு ஐஸ் கியூப் ஒன்று மில்லியன் சொன்னா, ஐஸ்கிரீம் ஐட்டம் மில்லியன் சொன்னா, இதுல போட்டு இந்த சின்னதாவே யூஸ் பண்ணலாம். இது ஒரு மினி மார அளவு சைஸ். அதுண்ட சைஸ் தான், கிட்டத்தட்ட அதுண்ட சைஸ் தான். ரைட். ஓகேண்ணா. இது சாம்சங். இதுல நீங்க RT34 இது
34 மாடல். இதில் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய மாடல் ஆர்டி 34ல் 2 முதல் வந்த மாடல் இதில் தான் அந்த பட்டின் வந்தது. இப்படி இது லேட்டஸ்டாக வந்தபடியாக உள்ளுக்கு உள்ளே இருக்கிற நல்ல உள்ளுக்கு இருக்கிறபடியாக நல்ல இது பார்க்கவும் படி வாராக்கள் யாரும் பார்க்குறாக்கள் சும்மா அமர்த்தி விளையாடாமல் உள்ளே இருந்தால் அப்படி சேஃபாக இருக்கு. சேஃபாக இருக்கும் எங்களுக்கு மட்டும்தான் நோம்பலா தெரியும் இந்த சிஸ்டம் தான். அப்போ நல்ல தானே. இது என்ன கொஞ்சம் அகலமாக இருக்குது. இது அகலம். இது வந்து எப்படின்னா எல்லாத்துக்குமே டீஃப்ரிஜர் மேலே தானே பார்த்துருப்பீங்க. இது வந்து டீஃப்ரிஜர் கீழே. என்னத்துக்காக இந்த சிஸ்டம்? இது ஃபாரினர்ஸ் கூடுதலாக விரும்புவாங்க. அப்படியா? ஃபாரினில் கூடுதலாக கீழே தான் வரும். இது பிகே 418 மாடல். இதை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஒரு ரிச் லுக் உண்டு. அவங்க என்னதுக்காக நான் நினைக்கிறேன்னா அவங்க நோம்பலா ரூமுக்கே வச்சிருக்கிறதாக்கும். அப்படியே நோம்பலா கீழே திறந்து எடுக்கிறதுக்காக டீஃப்ரிஜர் அந்த சிஸ்டத்துக்காக தான் நடக்கும். இது வந்து கேண்டி பிராண்ட் இட்டாலியன். இதுதான் அந்த நீங்க முதல் சொன்ன அந்த வெளியில ஃபைன்மன். இதுவும் ஃபைன்மன் தான். இது கேண்டி பிராண்ட்ல வந்திருக்கு. என்ன நாடு இது? இட்டாலியன். இத்தாலியன். ஓகே. இப்போ நோமலானா எந்த நாடு விரும்பி வாங்குறவங்க? இப்போ ஜப்பான் பேனசோனிக்கா இல்லை சாம்சங்கா? சாம்சங் தான் கூடுதலாக வாங்குவாங்க. கூடுதலாக எங்களோட யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் சாம்சங் ஃபாஸ்ட் மூவிங். அது வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், மைக்ரோவனாக இருக்கட்டும், சாம்சங் தான். உண்மை. ஃபோரண்டாலையும் சாம்சங் வாங்குறவங்க. இது வந்து சாம்சங்ல மிகப்பெரிய ஒரு டிஸ்கவுண்ட் போகுது. அதாவது நாங்கள் முதல் சொன்னாங்க 1,33,000 டிஸ்கவுண்ட். அது இந்த ஃப்ரிட்ஜ் தானே. இது சைட் பை சைடுன்னு சொல்கிறது. இதை பார்த்தீங்கன்னா இது ஃப்ரிட்ஜ், டீ ஃப்ரிட்ஜ். இந்தியாவில் அவ்வளவும் டீ ஃப்ரிட்ஜ். அவ்வளவும் டீ ஃப்ரிட்ஜ். அப்போ பெரிய லெவல். ஓகே. இது வந்து ஒரு பெரிய வீடுகள், ஹோட்டல்கள், பெரிய ஹோட்டல்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்குமே. இதுக்கு 20 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். அதாவது நம்மளோட ஃப்ரிட்ஜ் எல்லாமே சாம்சங் ஃப்ரிட்ஜ் எல்லாத்துக்குமே 20 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். எல்லாத்துக்கும். ரைட். அப்போ 10 வருஷத்துலேருந்து 20 வருஷம் வரைக்கும் வாரண்டி. இதில் இருக்க எல்லா ஃப்ரிட்ஜுக்குமே வாரண்டி இருக்கு. அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. வாரண்டி கூட கொஞ்சம் பாவன காலமும் கூட. நாங்கள் 20 வருஷம் கொடுக்குறோம்டா. 20 வருஷம் நம்பிக்கையில் கொடுக்குறோம். பழுதா போகிற சாமானண்டா 5 மாதத்துக்கு ஒருக்கா 6 மாதத்துக்கா பழுதாகி வர சாமானண்டா 1 இயர் 2 இயர் கொடுத்துட்டு நாம சேஃப் ஆகிடலாம். அது சரி. நான் 20 வருஷம் கொடுக்குறோம்டா என்ன நம்பிக்கை? அந்த 20 வருஷமே அது உழைக்கும். ரைட். அப்போ குறைஞ்சது 20 வருஷம் நின்று பிடிக்கும். அதனால நீங்கள் நம்பி வாங்கலாம். நல்ல டிஸ்கவுண்ட் போது நல்ல ப்ரைஸுக்கு இதை கொடுக்குறாங்க. இந்தியாவில் வந்து வீட்டுக்கான பொருட்கள் என்ன குட்டி பொருட்கள் இதெல்லாம் என்னமா எல்லாமே ஒரு சாம்பிள். அன்றைக்கு கூட ஒரு வீடியோவை போட்டோம். அதிலே எல்லாம் காலியாக போயிட்டு டிஸ்பிளேல இருந்தாலும் பரவாயில்ல தாங்கன்னு சொல்லி காலி ஆக்கிட்டாங்க. வேற திங்ஸ் வந்து ஒன்று இருக்குது. வந்தோடனே இந்த டிஸ்பிளே எல்லாம் காலி இல்லாமல் பார்த்து கொள்ளுவோம். கேஸ் அடுப்புல இருந்து, மைக்ரோவன் இருந்து, எலக்ட்ரிக் அவன், ஷவர் ஹீட்டர் அதுவும் இருக்கு. ஷவர் ஹீட்டர் வீட்டை சுடுதண்ணிலாம் குளிக்கணும்னு சொன்னால் ஷவர் ஹீட்டர் தரலாம். ஷவர் ஹீட்டர். அப்போ இது என்ன இந்த கிரைண்டர்? இது கிரைண்டர் வந்து பேனசோனிக் ஜப்பான். ரைட். இது வந்து கூடுதலாக இப்போ ஃபாரின் சீசனோடைய எனக்கு இது கூட ஓடினது. என்னென்னு கேட்டால் இங்கே இருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க வெளிநாட்டுக்கு. ஏன்னா அங்கே ப்ரைஸ் கூட அவங்களோட விட இங்கே எடுக்கிறத விட அங்கே ப்ரைஸ் கூட. அதாவது இங்கே வெளிநாட்டிலேருந்து வராக்கள் கூடுதலாக ஃபுல்லாக வாங்கிட்டு போகிறது பேனசோனிக் தான். அதோட இது சேஃப். இது வந்து ஒரு லோக் விளாட்டியும் மோட்டர் வேலை செய்யாது. இப்போ நீங்கள் குழந்தை பிள்ளைகிட்ட கொண்டு இதை போட்டு வச்சாலும் குழந்தை பிள்ளை பட்டினா மத்தினா வேலை செய்யாது. எல்லா லோக்கும் சரியாக இருக்கணும். இந்த லோக்கு அப்போ எல்லாமே லொக்காக இருந்தால் தான் இது. இந்த லொக் விழுந்துட்டு இப்போ இந்த லொக் விளையிலேண்டா கூட வேலை செய்யாது. ரைட். மேலையும் லொக் எல்லா லொக்கும் சேஃபாக விழுந்தா மட்டும்தான் வேணும். இப்போ நார்மலாக இந்த வீடியோவை உங்களோட வெளிநாட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்க இந்த வருஷம் இங்கே வந்தாலும் சரி எப்போ வந்தாலும் சரி இதை எடுத்துகிட்டு போகலாம் தானே. ஏன்னா நார்மலாக எல்லாமே பார்த்துட்டோம். இதுகளுக்கு எல்லாம் நாங்கள் நார்மலாக கதைக்கணும்னு இல்லை. ஏன்னா இது நீங்கள் இங்கே வந்தால் உடனே தெரிஞ்சதுதான். அதே விட இது ஒரு என்னென்னு சொல்கிறோம் கணக்கான ப்ரைஸில் இருக்கிறால உடனே வந்து எடுத்துகிட்டு போவாங்களே. என்ன இப்போ நார்மலாக இது எல்லாமே இருக்குது. அங்கான அந்த ஃப்ரிட்ஜையும் பார்ப்போம். இது நார்மலாக அந்த கடைக்காரருக்கு உரிய ஃப்ரிட்ஜ். சோடா அதுகள் ஹோட்டல்களுக்கு வச்சுட்டா ஜோக்கெட்டுகள் எல்லாம் 2K லோன். ஏன்னா 2K லோனுக்கும் இது தேவைப்படும். ஏன்னா வேறு ஒரு பிரபலமான கடையை அவங்க அப்பா நடத்தி கொண்டிருக்கிறார். அதாவது உங்களுக்கு தெரியாது உண்மையில நாங்கள் சிலதுகள் சொல்ல வேண்டித்தான் தரும். அண்ணா கூட தெரியாது. இதெல்லாம் என்ன ப்ரைஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது? நான் என்ன நண்பர் 340க்கு 40,000 டிஸ்கவுண்ட் கழிச்சு 299,990 கொடுப்போம். ரைட். 10 இயர்ஸ் வாரண்டியோட.
10 இயர்ஸ் வாரண்டி. அப்போ ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தால் நான் என் நண்பனுக்கு இதை வாங்கி கொடுக்கலாம். இன்றைக்கு இல்லாட்டியும் சரி எப்பயாவது நான் என் நண்பனுக்கு சின்ன நண்டாலும் கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன். இது என்ன ப்ரைஸ்? இது வந்து 1,99,990 போகிறது. 60,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கழிச்சு 1,39,000 1,39,990 கொடுக்குறோம். அப்போ நார்மலான ஒரு பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இதை வாங்கி கொடுக்கலாம். இது ஓகே. இப்போ என்ன சொல்கிறேன், இந்த கடைக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும், அவங்கள்ட்ட காசாக கொடுத்தா ஏதாவது அரும்பந்தம் வாங்கி போடுவாங்க, அதுக்கு நாங்கள் ஒரு பெஸ்ட்டான கிஃப்டாக கொடுக்கலாம்னா இப்படியான சின்ன சைஸை வாங்கி கொடுக்கலாம். ஏண்டா 1,39,990 எல்லாம் நார்மலாக ஒரு சேர்க்கக்கூடிய காசு. இது அதை விட பெருசு, அதை விட பெருசு. அதனால ஒரு சின்ன காசு அதுல இருந்து கொஞ்சம் கூடியிருக்கு. 1,64,990 இது போகுது. இது நார்மலா அடிச்ச பிரைஸ் 2,19,990. டிஸ்கவுண்ட் போகுது 55,000. 55,000 டிஸ்கவுண்ட். நார்மலா டிஸ்கவுண்ட் காலத்துல நீங்க இதுகளை பெற்றுக்கொள்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான முடிவுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏனென்றா 55,000 ரூபா, 40,000 ரூபா, 3,000 ரூபா, 7,000 ரூபா அப்படி பொருளுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கவுண்ட்டுகள் மாறுபடும். இந்த நார்மலாக சொன்னோம்னா 1,33,000 ரூபா டிஸ்கவுண்ட் போகுது. அப்படி ஒரு ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் போய்கொண்டிருக்கு. எல்லாமே இவங்கள்ட்ட இருக்குது. இந்த பாருங்க, ஃபேனில் இருந்து பாக்ஸில் இருந்து எல்லாமே இருக்குது. அதாவது மினி சைஸ். இந்த மினி சைஸ் பார்ட்டி பேக். அப்போ இதை பற்றி ஒரு நார்மலாக சொல்லுங்கண்ணா. இந்த இது வந்து உண்மையிலே இது நாங்கள் 15,990 விற்கிறது. டிஸ்கவுண்ட் 5,000 ரூபா கழிச்சு 10,990 கொடுக்குறோம். ஆனால் லுக்கை பாருங்க, ஒரு வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி ஃபேன் பார்த்துருக்காத மாதிரி இருக்கும். ஒரு ஒயிட் வானில் இது நார்மலாக வேறு லெவலில் இருக்குன்னா நார்மலாக இதுக்கு வாரண்டிகள் 1 இயர் வாரண்டி நாங்கள் கொடுப்போம். டோட்டல் வாரண்டி 1 இயர் கொடுப்போம். ரைட். இப்போ இதுகளுக்கெல்லாம் வாரண்டி காலம் குறைவாக தான் இருக்கும். ரைட். இப்போ இது பேனாசோனிக். இந்த அப்போ நம்பி வாங்கலாம். இது வந்து இது நாம் பாட்டிகளுக்கு கொண்டு போகத்தக்கனையாக செய்து வச்சுக்கிடாக்கு. பேரமாக தானே இருக்கும். அவ்வளவு பேரம் இல்லை, கையில் தூக்கத்தக்கனையாக இருக்கும். நாம் கொண்டு போகலாம், எங்கே வேணுமானாலும் கொண்டு போகலாம். சார்ஜ் 6 மணித்தியாலும் நிற்கும். 6 மணித்தியாலும் நிற்கும். எனக்கு கொஞ்சம் பேரமாக தான் இருக்கு. அண்ணாக்கு தூக்கி பழகிட்டு போல. இல்லை நார்மலானா இதோட நல்ல ப்ரைஸ் 1,19,990 நீங்க நம்பி எடுக்கலாம். இந்த பிராண்டுக்காரையே நீங்க நம்பி எடுக்கலாம். 30,000 டிஸ்கவுண்ட் போகுது. இப்போ இதெல்லாம் என்ன வாங்கினா இந்த வாஷிங் மிஷின்? இது வந்து ஃப்ரண்ட் லோடிங் ஹைசன்ஸ் பிராண்டில். இது வந்து ட்ரையர் உள்ளது, அதாவது துவச்சி காய வச்சு தரும். அப்போ ரெண்டையுமே ஒன்றில் பார்க்கலாம். ரைட். இது என்ன ப்ரைஸ்? இது வந்து இதுக்கு 35,000 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். 1,94,990 இருந்து 35,000 ரூபா டிஸ்கவுண்ட் கழிச்சு 1,59,990 கொடுக்குறோம். இதை கொடுக்குறீங்க. இது எத்தனை கிலோண்ணா? இது 10.5 kg. 10.5. ஓகே. அதோட ட்ரையர் வந்து இருக்கு 7 kg. 7 kg. ஓகே. அப்போ எங்களுக்கு போதுமன்றீங்க? இது கண்டிப்பாக போதுமான. இது கண்டிப்பாக போதும். இதுக்கும் என்னென்ன வித்தியாசம்? இது வந்து 10.5 வித்தவுட் ட்ரையர். ரைட். ஒரு வேலை தான் தோச்சி தட்டுன்னு தரும். ஆனால் 80 தான் ஸ்பின் பண்ணி தரும். ஓகே. நம்ம மழை காலத்தில் எடுத்து டக்குன்னு அயன் பண்ணி போடுவோமே, அந்த கட்டத்துக்கு கொண்டு வந்து விடுங்க. இது ஃபுல் காய வச்சு தரும். ரைட். அப்போ இதை வந்து லைட்டாக நாங்கள் காய போட்டால் சரி. ஒரு 10 நிமிஷம் காய போட்டால் சரி. அப்போ ரைட். அப்போ ப்ரைஸை பார்க்குறாங்க, கொஞ்சம் விலை குறைச்சி வாங்கணும்னா இதை வாங்கலாம், பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். ஆனா இதுல ட்ரையர் இருக்கு, இதுல ட்ரையர் இல்ல. இது உலர வச்சு தரும், இது உலர வச்சு தரா. அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். இதோட பிரைஸ் பார்த்தோம்னா 1,29,990 ரூபா. முக்கியமாக சொல்லணும்னா 30,000 ரூபா டிஸ்கவுண்ட் போகுது. வேணுங்க 30,000 டிஸ்கவுண்ட் போகுது. இங்காலையுமே நார்மலாக ஒரு 4-5 வகையான வாஷிங் மிஷின் இருக்குது. நீங்கள் இங்கே வாங்க, ட்ரை பண்ணி பாருங்கன்னா வடிவா வந்து பாருங்க. வடிவா வந்து பார்த்து அண்ணாவோட கதைக்கலாம். எதுண்டாலும் மேனேஜரை எதுண்டாலும் கேட்கலாம். வேணுண்ணா? கண்டிப்பா. உங்களோட நம்பர் கீழே போட்டு விடுங்க. என்ன நம்பர் வந்து 077 110 11353. அதாவது 077 110 1353. ரைட். நாங்கள் கீழேயும் வீடியோவில் ஃபுல்லாகவும் உங்கள் நம்பர் போடுவோம். அதாவது சிங்ககிரி கம்பெனியின் நம்பர் போடுவோம். எது உங்களுக்கு எந்த பொருள் தேவை, இத்தனை கிலோவில் தேவை, அப்படி எதுண்டாலும் டிவி இத்தனை இன்ச் எதுண்டாலுமே அன்னையிட்ட கேட்கலாம். என்ன மாதிரி பிரைஸ்? கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது. அதுவும்
என்ன உண்மையோ உண்மைதான். இப்போ நீங்கள் கால் பண்ணி இப்போ வீட்டுக்கு அம்மாவுக்கு சர்ப்ரைஸாக ஒரு டிவி ஒன்று கொடுக்கணும்னா அம்மாண்ட போயிட்டு மறந்து போனேன் பின்னேரம் 5 மணி நீங்கள் எங்கள்கிட்ட சொன்னால் நான் உடனே கொண்டு கொடுத்துட்டு அதுக்கு என்ன லைட்டானாலும் முப்பணம் கட்டணும். நாங்கள் லைட்டாக ஒரு 5000 வந்து வாங்குவோம். அது ஒரு பேங்க் இருக்கு. ஏன்னா நம்ம கொண்டு போயிட்டு இப்போ இல்லையண்டா என்ன செய்யறோம் நாங்கள் திரும்பி எல்லாம் வரணும் அப்படின்னு செய்யக்கூடிய கஸ்டமர்ஸும் இருக்கிறோம். அதனாலதான் நான் இந்த ஒரு என்னென்ன ஒரு கேள்வியை கேட்டு நான் மற்றபடியில் ஒன்றும் இல்லை. நார்மலாக எல்லாரும் இந்த 195% ஆட்கள் நேர்மையான ஆட்கள் இருக்கிறோம் தான். சில தவிர்க்க முடியாத காரணத்தால் அது சிலது கட்டாயிரும். சரி நான் நாங்கள் நார்மலாக இப்போ எல்லாமே பார்த்துட்டோம். இல்லை இதுகளை முருகா கதைக்கணும். இதுகளை முருகா பார்த்தீங்கன்னா இது 10 kg. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று நான் இப்போ ஒன்று போட்டு கொண்டு இருக்கேன். என்ன கஸ்டமருக்கு தெரியப்படுத்துறதுக்காண்டி இது ஒரு தனியாக வீடியோ எடுத்து கொடுங்க. இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ கஸ்டமர் வந்து எங்களை கேட்க தேவையில்லை. அவையை பார்த்து இது எத்தனை வேட்ஸ் எத்தனை கிலோ எத்தனை மணித்தியாலும் வேலை செய்யும் எல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படியே நாங்கள் டிஸ்பிளே பண்ணி கொண்டு இருக்கிறோம். இப்போ இன்றைக்கு டிஸ்பிளே பண்ண தொடங்கினீங்க இன்னும் கொஞ்சம் அதுக்கு போட கிடாது. ரைட். அப்போ நார்மலாக இந்தியாவில் இருக்கிறதுக்கெல்லாம் இது 15 kg இது 13 kg. அதே மாதிரி இது 10.5 kg கேண்டி பிராண்ட் இத்தாலியன். இது வந்து எஸ்சிஎல்ன்ற 5 வருஷம் டோட்டல் வாரண்டி 5 வருஷம். அதாவது மோட்டர் ரேம் அண்ட் இல்லாமல் டோட்டலாகவே 5 இயர்ஸ் கொடுக்குறோம். அதாவது நீங்கள் கொடுக்குற 79,990க்கு 5 வருஷம் வாரண்டி. அப்போ நார்மலாக இது கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. இது ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் தான் எங்களுக்கு. மூவிங் என்ன நார்மலாக 5 வருஷம் எல்லாத்துக்குமே வாரண்டி. எந்த இது பழுதாக போனாலும் 5 வருஷம் வாரண்டி நீங்கள் எடுக்கலாம். 79,990 ரூபாய்க்கு மட்டும்தான். 10,000 ரூபா டிஸ்கவுண்ட் வர போகுது பாருங்க. உங்களுக்கு எல்லாமே நல்ல டிஸ்கவுண்ட். என்ன நல்ல டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வாஷிங் மிஷின் எடுக்கிறதால மாதத்துக்கு கொடுக்குற காசு 1333 ரூபா 16%. 1333 ரூபா ஒரு மாதம். நீங்கள் இந்த ஒரு வாஷிங் மிஷின் செலவழிக்கிற காசு 5 வருஷத்துக்கு நாம வரும். ஒரு மாதம் நீங்கள் 1333 ரூபா செலவழிக்க தயார்னு சொன்னால் நாம 5 வருஷம் உங்களை விட்ட உடுப்பு துவைக்கதே. அண்ணா நல்ல உண்மையாக என்னென்னு சொல்கிறது. இப்போ நார்மலாக இதைத்தான் சொல்லுவாங்க. சின்னதாக நீங்கள் காசுகளை மிச்சம் பிடிச்சா கூடி ஏதாவது ஒரு பொருள் உங்களை வீட்டுக்கு இப்போ வீடியோ பார்க்குற நீங்களும் இந்தியாவிலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபா படி சேர்த்தா கூடி ஒரு மாதத்துக்கு 6,000 ரூபா வேணும். அப்படி என்ன வருஷ கணக்கில் சேர்க்க உங்களுக்கு ஒரு சின்ன வாஷிங் மிஷின் ஒரு குட்டி டிவியோ எதுண்டாலும் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட ஸ்பெசிஃபிகேஷன் எங்கள்கிட்ட இருக்கு. நீங்கள் இப்போ 2000 சொல்கிறீங்களே அதே மாதிரி கட்டுப்பணம் தவணை முறையில் நாங்கள் கொடுப்போம். தவணை முறையில் எல்லா பொருளும் இங்கே இருக்கிற முழு ப்ராடக்ட்டும் தவணை முறை கொடுப்பனவுல கொடுப்போம். தவணை முறை. அப்போ அந்த குட்டி என்னென்ன கிரைண்டர் அதுகள் எல்லாம் கொடுப்போம். ரைட். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கேயே வந்து எடுக்கலாம். இப்போ முதலே நீங்கள் பொருள் எடுத்துட்டு மாதம் கட்டலாம். சேமிப்பு இருந்தால் தான் நாங்கள் வந்து வாழ்க்கைன்னு ஒரு அடுத்தடுத்து போகலாம். வேணா அதனால இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் சேமிங்க. இங்கே வாங்க அன்னையோட தொடர்பு கொள்ளுங்க. உங்கள்ட்ட இந்த பேக்கேஜ்னு இந்த காசு இருக்குது இதுக்குள்ளே எது பெஸ்ட்டாக எடுக்கலாம்னு அன்னையை கேட்டிங்கன்னா கூட உங்கள் இடத்துல இருந்து அண்ணா யோசிச்சு ஒரு நல்ல ஒரு தீர்வை அண்ணா தருவேன். எதுனாலும் இங்கே வாங்க சப்போர்ட் ஒன்று தாங்க. ஓகேண்ணா நன்றி. எங்களுக்கு வடிவாக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. நன்றி. லொக்கேஷன் சொல்லி விடுங்க. லொக்கேஷன் வந்து நாங்கள் திருப்பியுமே சொல்கிறோம். யாழ்ப்பாணத்தில் அன்னியநாகா ஃபுட் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்குது. இன்னும் குறிப்பாக அதாவது சத்திர சந்திக்கு அருகாமை இந்த சந்தி சிக்னல் சந்திக்கு பக்கத்தில். அதுக்கு போகிறதுக்கு இப்போ நீங்கள் இந்தியாவில் பக்கத்தில் இருந்து வாரீங்கன்னா போகிறதுக்கு முன்னுக்கே இருக்குண்ணே. இல்லை நீங்கள் அங்கால பக்கத்தில் இருந்து வாரீங்கன்னா இப்படியே போனீங்கன்னா ஒரு 50 மீட்டர் தூரம் இருக்கேன். அதனால் இங்கே வாங்க. ஒரு பெஸ்ட்டான இடத்துல மெயின் ரோட்லேயே இருக்குது. நீங்கள் அலைஞ்சு திரிக்க தேவையில்லை. அப்படி இல்லைன்னா அண்ணன் என்ன நம்பருக்கு மெசேஜ் போடுங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. அண்ணா வந்து உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பி. அதோட ஃபேஸ்புக் இருக்குது. ஃபேஸ்புக்கில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளலாம். எதுல சாம்சங் சிங்ககிரி KKS ரோட் ஜெஃப்னா. ஓகே பாய் காட்டி விடு. பாய்.